பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, சங்கீத புத்தகம் 44ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை என்று சங்கீதத்திலே பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வில் என்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. அதாவது போரிடுவதற்கு உபயோகப்படுத்துகிற, நம்மை காத்துக்கொள்ள நாம் உபயோகப்படுத்தும் ஒரு ஆயுதமாக அந்த நாட்களிலே இருந்தது. அந்த காலத்தில் வீரர்கள் என்கிற ஒரு படையே யுத்தத்தில் செயல்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய நவீன உலகத்தில் இவ்வகையான போர் பயிற்சி எங்கும் கிடையாது. அப்படியானால் இன்றைக்கு இந்த சங்கீதத்தை நாம் உரிமை பாராட்டி, நான் என் வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க முடியாதா? இல்லை ஜெயிக்க முடியாதா? கொஞ்சம் ஆராய்வோம். நமது பலம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் எதிலுமே ஜெயம் பெற முடியாது. ஏனெனில் இன்றைக்கு நான் உங்களுக்கு தருகிற விடுதலையை நின்று பாருங்கள் என்று யாத்திராகமத்தில் கர்த்தர் மோசேயிடம் கூறுகிறாரே. இஸ்ரவேலுடைய எந்த விதமான ஒரு சின்ன சரீர முயற்சியும் இல்லாமல் தானே செங்கடலும் பிளந்தது. பின்னர் அவர்களை துரத்தி வந்த பார்வோனின் சேனை முழுவதுமாக அதே செங்கடலின் நடுவே தானே அமிழ்ந்து போனது. எவ்வளவு பெரிய ஜெயத்தை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்தார். எனவே நாம் கர்த்தரையே சார்ந்து ஜெபிப்பது நமக்கு நல்லது. இன்றைய வாசித்த, அதாவது இந்த வசனம் அப்படியே ஒருவரிடம் கர்த்தர் மூலமாய் கர்த்தர் சொன்னதனாலே பேசப்பட்டு அவரை கர்த்தர் எப்படி ரட்சித்தார் என்ற விதத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவரே, இது கிட்டத்தட்ட ஒரு 15-17 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். பெரியமார்களே, ஒரு நாள் நம்முடைய கேசட்ஸ் எல்லாம் இசையமைக்கின்ற சகோதரர் ரிச்சர்ட் விஜய் அவர் என்ன ஒரு நாள், நீங்கள் ஒரு முக்கியமான வீட்டுக்கு நீங்கள் ஜெபிக்க வரணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு. விஜி பன்னீர்தாஸ் வீட்டில் அவருடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள ஒருத்தர் வீட்டில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க வீட்டில் இன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங், நீங்கள் தான் செய்தி கொடுக்க வேண்டும், வாங்க, ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்காக காத்து இருக்கிறது அப்படின்னார். சரிங்க பிரதனே, எங்கேயோ ஒரு கூட்டம் போகலாம் என்று நான் போனேன். அந்த நாளில் நாங்கள் போய் அந்த மொட்டை மாடிக்கு மேலே, அதாவது மேலே ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது.
வழியில் போகிற வழியில் ஒரு ரூம் திறந்திருந்தது. அந்த ரூமில் ஒரு பெரிய கட்டில், ரொம்ப பெரிய சைஸ் ஒரு கட்டில், இந்த ராஜ கட்டில்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி கட்டில் மேலே ரொம்ப நைந்து போன நிலைமையிலே ரொம்ப வீக்காக ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்படி நான் அந்த அவங்களை தாண்டி போகும்போது அவர் சிரித்தார். நான் அவரை பார்த்து பிரைஸ்லாடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறும்போது ரிச்சர்ட் விஜய் சொன்னார், இவர் வந்து பன்னீர்தாஸ் அவருடைய குடும்பத்தினுடைய சம்பந்தி, இவர் இப்பொழுது மந்திரியாக இருக்கிறார், எனக்கு பெயர் சரியாக ஞாபகம் இல்லை, மந்திரியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அவரை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு படியேறும்போது எனக்கு ஒரு சப்தம் கேட்டது. என்னவென்றால், இன்றைக்கி நம்ம வாஸ்தம் பாருங்கள், என் வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை அப்படின்னு இந்த சத்தம் கேட்டு நீ கீழே இறங்கி போகும்போது அந்த மனுஷர்கிட்ட போய் உன் வில்லை நீ நம்பாதே, இனி உன் பட்டயம் உன்னை ரட்சிக்காது என்று சொல்லிட்டு போயிடு அப்படின்னார். அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு மேலே போய் எல்லாம் ப்ரேயர் எல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற மூத்த ஒரு சகோதரியின் இடத்துல வந்து, ஐயா உங்களை கீழே இருக்கிற மினிஸ்டர், அதாவது எங்களுடைய சம்பந்தி உங்களை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னாங்க. நான் இதை சந்தோஷமாக இருந்தது. சரி, ஏன்னா இதை எப்படி நாம போய் சொல்ல முடியுமா, ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சிருந்த வேளையிலே சந்தர்ப்பத்தை கர்த்தரையே உண்டு பண்ணினார். ஏனென்றால் பேசினது கர்த்தர். அதனால் சந்தர்ப்பம் கிடைத்து உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அவர் என்னை பார்த்து சிரித்த உடனே நான் சொன்னேன், ஐயா நான் மேலே போகும்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு மினிஸ்டர் அப்படின்ற மட்டும் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் சொல்லட்டுமா அப்படின்னு. அவர் நான் ஒன்றுமே சொல்லாமல் நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னாரு. கர்த்தர் சொல்ல சொன்னதுனால சொல்கிறேன். அதாவது ஒரு சத்தம் கேட்டது, என் வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன அறியாமல் நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் லாயரா அப்படின்னு கேட்டேன். அவர் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, அது எப்படி கரெக்டாக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை, இந்த வில்லுன்றது ஒரு வாதத்துக்கும் அடையாளமான ஒரு காரியம். அங்கேருந்து ஒரு வில் வரும், அங்கேருந்து ஒரு அம்பு வரும், இங்கேருந்து ஒரு அம்பு போகும், இதுக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு. எனவே 2 பேர் வாதம் பண்ணும்போது அது ஒரு வில் சண்டை மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே அவர் சொன்னார். நல்ல விளக்கம் வேதாகமத்துக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார். ஐயா, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வில் போன்ற இந்த விவாதத்திற்குரிய உங்களுடைய பலம் உபயோகப்படாதான், நீங்கள் என்ன சுகவீனமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இப்போல்லாம் என்னால் வந்து கோர்ட்ஸு கூட போய் வாதம் பண்ணுற அளவுக்கு என்னால் முடியாமல் தான் இருக்குது, ரொம்ப சுகவீனமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அப்போ இந்த வாதத்தை இந்த காரியத்தை சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஜெபிக்க சொல்கிறார், நான் ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். வாங்க பாஸ்டர் கிட்ட வாங்கன்னு சொல்லி என் கையை வாங்கி அப்படியே தோள் மேலே வைத்து கொண்டார். ஜெபித்த ஆண்டவரே, இவர் வில்லு, இவர் பட்டையை இனி இவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறதுனால நீர் அவரை ரட்சிக்க சுத்தம் உள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவரே, வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் அவங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாளில் வரம்புறதுன்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டேன். ஒரு 3 மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு அருமையான செய்தி வந்தது. என்னென்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து அவர் ஏஜி சபையிலே ஞானஸ்தானம் பெற்றார் என்ற செய்தியை கேட்கும்போது, அதாவது வசனத்தின்படியே ஆண்டவர் ரட்சித்தார் என்ற வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடியால் அன்றைக்கு நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரித்தேன். பாருங்க, எங்கேயோ யாரோ உட்கார்ந்துருந்தா கூட அவங்கள்ட்ட போய் ஆண்டவர் காரியத்தை தெளிவாக அருமையாக ஓமையாக பேசி அவர்களை ரட்சிக்க சுத்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் சந்தோஷமாய் கர்த்தருக்காக செயல்படுவோம். பிரியமார்களே, ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பில் எங்களுக்கு நிச்சயமாய் எல்லா வழியிலும் உபயோகப்படாத ஆண்டவரே, எங்கள் விவாதங்கள், எங்கள் வாதங்கள், எங்களுடைய காரியங்கள் ஒன்றும் உபயோகப்படுவதில்லை. எங்களுடைய கூர்மையான பட்டயமும் எங்களை ரட்சிக்க முடியாது என்று சொன்னதற்காக நன்றி. எங்களுடைய விவாதங்களோ எங்களுடைய கூர்மையான அறிவோ எங்களுக்கு பிரயோஜனப்படாது என்பதை இன்றைக்கு எங்களோடு இந்த கர்த்தாவே சாட்சியின் மூலமாய் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை சார்ந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.